ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக போலன்ஸ் ஜடவேணி வீட்டில் எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜடவேணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோல்டன் கலர் திக் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் டேப், ஃப்ளோரல் க்ரீன் டேப் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிசர் வந்து எடுத்துக்கோங்க. சிசர் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் போலன்ஸ், கோல்டன் கலர் போலன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் போலன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கலர் போலன்ஸ் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். மொத்தமே இவ்வளோ திங்ஸ் தான் நமக்கு தேவை வேணி வந்து கட்டுறதுக்கு. இனி நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கோல்டன் கலர் ஒயரை வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு எண்டில் வந்து அந்த மடிப்பு பகுதி அப்படியே இருக்கட்டும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஹோலாக மாற்றிடுங்க. எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து ரோப் வந்து கட்டுவோம் 2 எண்ட்லேயும், வேணிக்க 2 எண்ட்லேயும் ரோப் கட்டுவோம். அதுக்காக இந்த மாதிரி கம்பியை நம்ம டபுளாக வளைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹோலை வந்து அதில் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா கம்பியை இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. அப்போ நமக்கு ஒரே கம்பியாக திக்காக கிடைக்கும். இனி நம்ம இன்னொரு எண்ட்லேயும் அதே மாதிரி ஹோல் வரணும். அதுக்கு அந்த ஒயரை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கம்பியை வந்து அதாவது அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு 2 பக்கமுமே ஹோல் வந்து கிடச்சாச்சு. அதில் நாம் வந்து ரோப் வந்து கட்டி ஜடவேணிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நாம் அந்த க்ரீன் கலர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக அந்த கம்பி ஃபுல்லாகவே நம்ம இனி சுற்றி விட போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு அழகான லுக் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி அந்த க்ரீன் டேப்பை ஃபுல்லாக அந்த கம்பி அதாவது அந்த ஒயர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றியாச்சு. இப்போ நமக்கு அழகான அந்த ஒயர் வந்து ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். க்ரீன் டேப்பு சுற்றினதுமே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம இதில் போலன்ஸ் வச்சு கட்ட போகிறோம். நமக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் போலன்ஸில் வந்து 12 போலன்ஸ் வந்து இருக்கும் குட்டி குட்டியாக. ஒரு பஞ்சில் வந்து 12 போலன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதனால் நமக்கு வந்து நிறைய போலன்ஸ் வந்து இருக்கும். கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கனால. இனி நம்ம இந்த மாதிரி போலன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இனி நம்ம கட்டதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒயரை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு எண்டுலேருந்து நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் போலன்ஸை இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் இப்போ நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த போலன்ஸ் வைக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு வச்சதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வந்து சுற்றணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக அழகாக கிடைக்கும். 2 போலன்ஸுமே மேல் பக்கமாக கரெக்டாக அழகாக கிடைக்கும், சேர்ந்து கிடைக்கும். இனி நம்ம அடுத்து கோல்டன் கலர் அதை நம்ம வந்து இப்போ ஒரு டைரக்ஷனில் வைக்கிறோம் பார்த்துக்கோங்க. இந்த டைரக்ஷனில் நான் இப்போ வச்சு அதை வந்து கட்டுறேன். இனி நம்ம அடுத்த போலன் வந்து வைக்கும்போது அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து போலன்ஸ் வச்சு கட்டும்போது தான் நமக்கு கரெக்டாக அந்த 2 போலன்ஸும் சேர்ந்து மேல் பக்கமாக அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து இனி ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம வந்து போலன்ஸ் வச்சு கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. நான் வந்து ரெட் கலரும் கோல்டன் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக உங்களுக்கு என்ன போலன்ஸ் வந்து கிடைக்குதோ அந்த போலன்ஸ் அதாவது என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் 2 போலன்ஸ் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து வச்சு கட்டிகிட்டே வரணும். இதே சேம் ப்ரொசீஜரில் நம்ம வந்து கண்டினியூஸாக கட்டிகிட்டே வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போலன்ஸ் வந்து கட்டும்போது ரொம்பவே நெருக்கமாக வச்சு கட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயரை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் நம்ம வந்து போலன்ஸ் வச்சு கட்டிகிட்டே வருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேணியாக வந்து மாற்றும்போது அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வளைப்போம். சென்டரில் வந்து வளைவு வர மாதிரி வளைப்போம். அப்போ நமக்கு இடையில வந்து கேப் தெரியும். அதனால நீங்கள் வந்து போலன்ஸ் வச்சு ஃபஸ்ட்டே கட்டிகிட்டே வரும்போதே ரொம்பவே நெருக்கமாக இந்த மாதிரி வச்சு கட்டிகிட்டே வாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஜடவேணியாக அந்த ஒயரை வந்து நம்ம வந்து வளைக்கும் போது நமக்கு
கரெக்ட்டா வரும். கேப் எதுவுமே இல்லாம வேணி வந்து ரொம்பவே நெருக்கமா இருந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும். அதனால நீங்க வந்து வேணிய வந்து அதாவது அந்த போலன்ஸ வந்து கட்டும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரெக்ட்டா வச்சு கட்டுங்க. அதுக்கப்புறம் நெருக்கமாவும் வச்சு கட்டிட்டே வாங்க. அப்ப நமக்கு போலன்ஸ் வந்து ரொம்பவே நெருக்கமாவும் இருக்கும். ஜடவேணி வந்து ரொம்பவே அழகாவும் கிடைக்கும் நமக்கு. இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த லென்த் ஃபுல்லாவே அந்த ஒயர் அதாவது கம்பி ஃபுல்லாவே நம்ம வந்து கட்டிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாருங்க. நான் வந்து கட்டிட்டேன். ரொம்பவே அழகா இருக்கு. பாருங்க கேப் எதுவுமே இல்ல. ரொம்பவே நெருக்கமா அழகா இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டணும். நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் கட்டுறதுக்கு. உங்களுக்கு புடிச்ச கலர்ல நீங்க வந்து வேணி வந்து கட்டிக்கலாம். ஆர்டிஃபிஷியல்ல வந்து நம்ம கட்டினோம் அப்டின்னா, நம்ம வந்து நெறைய டைம்ஸ் நம்ம வந்து ஜட வேணியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நம்ம வந்து வாங்கி கட்டிட்டோம்னா, நமக்கு நெறைய டைம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜடவேணி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்க வந்து ஒன் டைம் இந்த மாதிரி கட்டி வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய டைம் நீங்க வந்து பியூட்டிஷியனுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து நம்ம நார்மலா வீட்ல இருக்கவங்க கூட நீங்க வந்து இந்த மாதிரி கட்டி நீங்க வந்து உங்களோட ஃபங்ஷனுக்கெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட சேனல் ரிஜோ டெய்லரிங் அண்ட் லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலை நீங்கள் வந்து பார்த்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம்.